என்னடா இது கையில் ஏதோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்க்கலாம். ஸோ நான் என்ன எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்திங்கன்னா, அகெயின் வால்பேப்பர் தான். ஸோ நான் வந்து இது மேலே ஸ்டிக் பண்ணணுன்றதுக்காகவே தான் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அப்படி குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். பார்த்திங்கன்னா இந்தமாரி இருக்கிறது 1 இயர் கூட வரல, அதுக்குள்ளே வந்து பிச்சுக்கிச்சு. ஸோ ஃபஸ்ட் குவாலிட்டி பாருங்கள். நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சொல்கிறேன். நல்லா இருக்கிறது மட்டும் தான் நம்ம வாங்கணும். ஸோ சீக்கிரமாக இந்தமாரி போயிடுதுன்னு பேர் அதை நம்ம குவாலிட்டி பார்த்து தான் வாங்கணும். ரிவ்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது, வரும்போது நல்லா தான் இருக்குது. இந்தமாரி ஒட்டி யூஸ் பண்ணி அந்த ரிவ்யூ வந்து நான் கொடுக்குறேன். ஸோ யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நானும் பார்த்ததில்ல. ஸோ அந்தமாரி பார்த்துருந்தேன்னா நான் வந்து இந்தமாரி வாங்கியிருக்க மாட்டேன். இந்தமாரி குவாலிட்டி இருக்குது, சீக்கிரமாக போயிடுது அந்தமாரி. ஃபஸ்ட்டு நான் ஸ்டிக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நல்லாவே இருந்தது. சொல்லியிருந்தேனே 4 இயர்ஸ் நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தேன். அது மேலேயே நான் வந்து காய்ங்கெல்லாம் கட் பண்ணுவேன். ஸோ அப்போவும் நல்லாயிருக்கு. அந்தமாரி குவாலிட்டியாக கிடைச்சிதுன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அந்தமாரி எனக்கு தெரியாதனால தான் நானே வந்து இந்தமாரி டைமில் மாட்டிக்கிறேன். பட்டு நான் வந்து இது ரொம்ப பிச்சிட்ருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. சமைக்கிற இடம் இல்லையா, நம்ம எப்போவுமே சமைக்கிறோம் காலையில் எழுந்திரிச்சு வந்து. ஸோ அந்த இடத்துல இந்தமாரி பிச்சு பிச்சுன்னு ஒரு மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து பெஜாராகவே இருந்தது. ஆக்சுவலாக இன்னொன்று ஒரு இதாகிடுச்சு. ஏன் இது ஃபுல்லாகவே இதாகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி பாப்பா வந்து டீ போட சொன்னேன். டீ போட்டுருச்சு பாப்பா. அப்போ வந்து பொங்கிட்டு ஃபுல்லாக அது மேலே வந்து ஒரு மாதிரி ஆகிட்டுருந்துச்சி. அது வந்து நான் கவனிக்கல, பாப்பாவை வந்து தொடிக்கல. நான் வந்து தொடிச்சிட்டேன். பட் அது உள்ளே போயிருக்காங்கல்ல, நான் செல்ஃபெல்லாம் வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அது உள்ளே போயிருக்கு. வந்து பாப்பா வந்து கவனிக்கல, ஜஸ்ட்டு மேலே மட்டும் தொடச்சி விட்டுச்சு. நானும் அதை சரியாக கவனிக்காமல் அங்கெல்லாம் எல்லாம் க்ளீனாக மூடி கிடந்தது, அதனால் நான் கவனிக்கல. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஒன் டே தான், காலையில் இப்படி நடந்தது, ஈவினிங்குள்ளே ஒரு மாதிரி ஸ்மெல், ஏதோ ஒரு மாதிரி இருக்கே சொல்லி நானே இது பண்ணி அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு மாதிரி பிசு பிசுனாகி ஸ்டிக்கர்லாம் வந்து ஸ்டிக்கர் சைட்லேருந்து தண்ணி போயிடுச்சு. அதான் டீ வந்து பொங்கி போயிடுச்சு. ஸோ அதனால் பசங்களை இந்தமாரி என்ன பண்ணிட்டீங்க அப்படி சொல்லிவிட்டு நான் சரி எப்படியோ இன்றைக்கி தான் ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து 1 வீக் ஆயிடுச்சு. அது எப்படி இருக்க கூட நான் வந்து ரிவ்யூ கூட கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அது நான் அப்லோட பண்ணல வாங்கினேன். ஸோ நான் ரொம்ப பிஸி வேலையில் இருக்கிறதுனால நான் அது கூட இது பண்ணல. ஸோ இந்த வாட்டி லக்ஷ்மி பண்டிகை வேறு வருது. ஸோ இந்தமாரி வச்சுருக்கக்கூடாது, க்ளீனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எப்போவுமே க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன் இல்லையா. அதனால் இந்த வருஷம் வரலட்சுமி பண்டிகைக்கு அப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டு அந்தமாரிலாம் வாஷ் பண்ணேன். நான் அடிக்கடி வாஷ் பண்ணுறேன், அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஃபுல்லாமே டீப் க்ளீனிங்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சு இது வந்து அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்னு அங்கே கொஞ்சம் பவுட்ரு போட்டு நான் இது பண்ணி அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு துடைச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிக்க முடியல, ஃபுல்லாகவே பிக்க முடியல. ரொம்ப சிலது வந்து நல்லா ஒட்டியிருக்கு, சில இடத்துல வந்து நல்லா ஒட்டலை, அந்தமாரி இருக்குது. ஸோ அப்போ கூட எவ்வளோ ட்ரை பண்ணேன், எடுத்து பார்த்தேன். ஸோ எவ்வளோ முடிஞ்சுதோ அது மட்டும்தான் என்னால் பிக்க முடிஞ்சுது, அதுக்கப்புறம் முடியல. ஸோ இது மேலே பசங்க வந்து ஏதாச்சும் வச்சிடுறாங்களே அப்படியே, இந்தமாரி ஆப்பிள் கட் பண்ணுறதோ ஏதோ எதனா ஒன்று கட் பண்ணும்போது அப்படியே கட் பண்ணிடுறாங்க. கையில் வச்சுன்னு கட் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு அதை பலகை இருக்கு இல்லையா, ஸோ அதை போட்டு கட் பண்ணுற இது ஸ்லைஸ் இதில் போட்டெல்லாம் கட் பண்ண மாட்டாங்க. ஸ்லாப் மேலேயே தான் வச்சு கட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே அப்படி தான், 3 பேருமே அப்படி தான் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து வீடை இப்படி பண்ணுறோன்னா அவங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணோம் இல்லையா. ஸோ அவங்களும் கட் பண்ண அந்தமாரிலாம் பண்ணுறதில்ல, கோஆப்ரேட் பண்ணுறதில்ல. அம்மா இப்படி வச்சுருக்காங்களே அதை கொஞ்சம் நம்ம நீட்டாக வச்சுக்குவோம், அப்படி கிடையாது. அப்படியே அவங்க யூஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறேன்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியல. நான் மெயின்டைன் பண்ணுறது ஓகே, நான் எல்லா டைமில் பசங்க என்ன பண்ணுவாங்கோ, இது மேலே ஏதாச்சும் பண்ணிவிடுவாங்களோ அந்த இது ஒரு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் நடந்ததுன்னா ஸ்லாப் மேலே வேறு ஏதாச்சும் நான் பண்ணுவேன் தவிர நான் வந்து இதுமாரி இன்னொரு வாட்டி இதுமாரி ஆர்டர் போட்டு பண்ண மாட்டேன். பட்டு கொஞ்சம் கம்மியாக ரேட்டெல்லாம் கிடைக்கிது, அதனாலவே நான் வந்து வாங்கி இதுமாரி ஸ்டிக் பண்ணிடுவேன். ஸோ நான் வந்து ஃபைனலாக மூலையிலேருந்து அந்த லாஸ்ட்லேருந்து கார்னர்லேருந்து வந்து ஸ்டிக் பண்ணலான்னு வச்சுருந்தேன். பட் பார்த்திங்கன்னா நான் மெயின்னு எனக்கு இந்த பக்கம் தான் ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. இங்கே தானே நான் வந்து எல்லாம் சமைச்சிட்டு எல்லாம் வைக்கிறது, நான் எல்லாமே அங்கே தான் பண்ணுவேன் நிறையா. ஸோ அந்த கார்னரில் வந்து நான் ஒரு செல்ஃப் வச்சுட்டு அந்த பக்கம் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அங்கனால நான் இங்கே வந்து வச்சுட்டேன், இங்கேலேருந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் பேசிகிட்டே போயிட்டேன், இன்ட்ரோலாம் பண்ணவே இல்லை. ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் நந்தினி குமார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் பேசினேன், அப்படியே பேசிகிட்டே போயிட்டேன், இன்ட்ரோடக்ட் கொடுக்கவே இல்லை. ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா, நான் பண்ணுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே நல்லா இருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் மொபைலில் வந்து மேலே வரும் நோட்டிஃபிகேஷனாக. அப்போ நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு அது தெரியல, நான் அடிக்கடி ஒரு வீடியோவில் சொல்கிறதாவே இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டீல் தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் பிரிக்கும் போது உள்ளே ஸ்டீல் மாரி இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் நான் வந்து பிரித்து பார்த்துட்டு இருந்தேன்னா நான் வந்து கொடுத்துட்ருப்பேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிகிட்ருப்பேன் ஸ்டீலா அப்படின்னு. உள்ளே ஸ்டீல் மாரி இருக்கும், அதாவது ஸ்டீலுன்றதோட சில்வர் கலரில் இருக்கும் இல்லையா, உள்ளே ஸ்டிக்கர் கொஞ்சம் பிரிச்சிங்கன்னா உள்ளே சில்வர் கலர் இருக்கும். ஸோ அதை மட்டும் அந்தமாரி தான் இப்போ நிறைய வருது. அதை மட்டும் யாரும் யூஸ் பண்ணாதீங்கப்பா, ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது, மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது நம்ம ஏதாச்சும் தெரியாமல் ஒரு பாத்திரம் வச்சு இப்படி இழுத்துட்டோன்னு வச்சுக்கிங்களேன், லைட்டாக அது வந்து மேலே இருக்கிற பேப்பர் பிச்சுக்குது. அந்த ஸ்டீல், அதாவது ஸ்டீல் இல்லை, அந்த சில்வர் கலரில் இருக்கிற பேப்பர் வந்து அங்கேயே ஸ்டிக் ஆகிடுது, மேலே இருக்கிற பேப்பர் பிச்சுக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது, ஃபஸ்ட்டு கொஞ்சம் நீங்கள், அதாவது ஸ்லாப் வந்து நல்லா இருந்ததுன்னா ஒட்டலாம். நம்மளது ஸ்லாப்பெல்லாம் கொஞ்சம் நிறைய பேர்து ஸ்லாப் வந்து சரியாக இருக்காது. எங்களது ஸ்லாப்பு கூட அதாவது மேலே கீழே இந்த கடப்பாக்கல்ல மேலே கீழேன்னு இருக்குது, ஒரு லெவலில் போடலை. ஸோ இதனாலவே எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இந்தமாரி நான் வந்து அடிக்கடி இதை வாங்கி ஓட்டிகிட்டே இருக்கிறது. மாமா கூட திட்டுறாரு, ஏன் நீ அடிக்கடி இதை வாங்கி ஓட்டிகிட்டே இருக்க அப்படின்னு. ஸோ என்ன பண்ணுறது, எனக்கு வந்து கிச்சன் க்ளீனாக இருக்கணும். கிச்சன் மட்டும் இல்லை, வீடு க்ளீனாக இருக்கும், பட் கிச்சனுன்றது போது அது மேலே க்ளீனாக இருக்கணும் இல்லையா. இல்லை நெக்ஸ்ட்டில் ஒரு பிளானில் இருக்கேன், மறுபடியும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் ஒரு பிளான் பண்ணுறேன். அந்த இது என்னன்னு சொல்லி கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வாட்டி மாமா இல்லை, நானே தான் ஓட்டிட்டேன். மாமா வெளியே போயிருந்தார். ஓட்ட சொன்னால் ஒருத்தர் திட்டுவார், என்ன அடிக்கடி நீ ஒட்டிகிட்ருக்க, இது பிச்சுட்டே இருக்கோ அப்படி சொல்லிட்டு தான் இருப்பார். ஸோ அதனால் மாமா வெளியே போயிருந்தார். ஸோ இருக்கிற டைமில் நான் இப்போ ஒட்டிடலாம் அப்படி சொல்லிட்டு ஒட்ட ஆரம்பித்தேன். அதாவது 5 o'clock ஆச்சு, நான் 5 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் பார்த்திங்கன்னா நைட் டின்னர் செய்யலை. இது சண்டேக்கு நான் விலாகு அப்படியே சொல்லலை. ஸோ நான் வந்து அவர் வந்து சிக்கனில் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தார். அதுக்குள்ளே நான் வந்து இதெல்லாம் ஒட்டிட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது, அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்கணும். ஸோ ஃபைனலாக ஒட்டி முடிச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒட்டினேன். இங்கேருந்து இங்கே மட்டும் தான் வந்தது. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கு பாருங்களேன். இன்னும் எக்ஸ்ட்ரா அவ்வளோ தூரம் வந்தால் என்னவா, நெக்ஸ்ட்டு இன்னொரு பேப்பர், அதாவது இன்னொன்று வாங்கி அங்கே ஓட்டணும். ஏன்னா அங்கேயும் கொஞ்சம் பிச்சு இருக்குது, வீடியோ இருக்கும் போதே தெரியாது பாருங்க, அங்கங்கே பிச்சிட்ருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. பட் அந்த கலருக்கு இந்த கலர், ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டு நான் சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பிளாக்கு, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுமாரி கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்துச்சு. இப்போது ஒயிட் கலர். நான் நம்மளுக்கு ஸ்லாப் மேலே அந்த கடப்பாக்கல் மேலே இந்தமாரி வரும்போது நம்ம கலராக ஒட்டும் போது நல்லாயிருக்கு, பட் ஒரே கலராக இருக்கும்போது வேறையாக இருக்கும். ஸோ அதனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லாயிருக்கு. பட் பாப்பா கூட பார்த்துட்டு நல்லா இருக்குமா அப்படி சொல்லிட்டு, பாப்பா பசி எடுத்துக்கிடுச்சு. ஸோ அம்மா பசிக்குதுன்னு சொல்லி சாப்பாடு போட இருந்தது. காலையில் செஞ்ச லைட்டாக சாப்பாடு, அதாவது மதியானம் இருந்தது சாப்பிட்டுட்டு இருக்கு. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு நைட்டு டின்னர் சரி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாட்ட சொன்னேன். பாப்பா என்ன பண்ணிச்சு பார்த்திங்கன்னா, நான் க்ளீன் பண்ணுற கொஞ்ச நேரத்துலேயே சாப்பாடு போடுறேன்னு சொல்லி தட்டில் இருந்த அப்படியே கீழே விட்டுச்சு, சாப்பாடு கீழே கொட்டிக்கிச்சு. ஸோ பார்த்தியா, நான் இப்போ தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், உங்களால் தான் இந்த இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன். திட்டல, சொன்னேன் சரி போ அள்ளி நாய்க்கு போடு, வெளியில் இருக்குது அப்படி சொல்லிட்டு நாய்க்கு பாப்பா போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சரி அவரு போய் க்ளீன் பண்ணிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே எப்போவுமே நான் வந்து கொஞ்சம் தூரமாக வச்சுருந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கை கேட்டுற தூரமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கே மொழியில் எப்போவுமே அந்த இடத்துல கார்னரில் வந்து கல்லுப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் அங்கே கல்லுப்பு தான் வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு, தூள் உப்பு, பொடி உப்பு, ஸோ இது 2 வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மிளகா பொடி இதெல்லாம் வந்து அந்த பக்கம், மிளகா அந்த பக்கம், புளி அப்படி அந்தமாரி எடுக்க முடியல. ஸோ ஜாடி வந்து என்கிட்ட நிறையவே இருந்தது, ஒரு 4-5 ஜாடி இருந்தது. ஸோ 2-3 காலியாகவே இருந்தது. நான் என்ன பண்ணேன், பிளாஸ்டிக்கில் இருந்தது இல்லையா மிளகா, அப்புறம் புளி இதெல்லாம் வந்து வேறு இதில் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து ஜாடி காலியாக இருந்தது இல்லையா, ஸோ அதில் வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை எடுத்து நான் வந்து கை ஏற்ற தூரம் வந்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு வாட்டி மாமா சமைக்கும் போது
இதை எங்கே வச்சா இது எங்கே வச்சேன்னு கேட்பாரு. ஸோ அதனால் நான் வந்து மேலேயே வச்சுட்டேன். பிளாஸ்டிக் எல்லாம் பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது. எல்லாத்தையும் கீழே வச்சுருக்கேன், அந்த செல்ஃப் கீழே. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு, ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய கிச்சன் இப்படி கொஞ்சம் இந்தமாரி மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வாட்டி இந்தமாரி இருக்குது. ஸோ அடிக்கடி நீங்கள் மாற்றுவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாரி மாற்றணும் இல்லையா? ஸோ இப்போ இந்தமாரி இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் மாற்றினாலும் மாற்றுவேன். அது எனக்கு பிடிச்ச மாரி இருக்கணும். கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும்போது நான் செஞ்சுட்டுப்பேன். பாருங்க, இப்போ நடுவில் இப்போ பாப்பா பண்ண வேலைனாலே இப்போ நெக்ஸ்ட்டு இதேமாரி ஆயிடுச்சு. ஸோ இப்போயும் நான் சொல்லிட்டேன், இந்தமாரி உங்கள்கிட்ட டீ கேட்டுக்கும்போது இந்தமாரி வைக்காதீங்க அப்படி சொல்லு. ஸோ ஓவனை தூக்கி நான் இங்கே வச்சிட்டேன். எப்பாச்சு தான் நான் அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் இங்கேயே வச்சுக்கினேன். எனக்கு ஓவனுக்காக தான் அந்த ஸ்டாண்டை செஞ்சுது. பட்டு ஒயரு ஸ்விட்ச் போர்டு எட்டாதனால நான் அதை எடுத்து மாற்றிட்டே இருக்கேன். என்னோடய வீடியோவில் பார்க்குறவங்க, இவங்க என்ன மாற்றிட்டே இருக்கீங்களே அப்படின்னு நீங்களே கன்ஃபியூஸ் ஆவீங்க. அவ்வளோ மாத்திரேன் நான். ஓகே, எல்லா வேலையிலையும் இந்த ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கேன். அதேமாரி நான் வீடியோவும் எடுத்து போட்டுட்ருக்கேன். என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். வெளியில் வேலையும் இருக்குது, உள்ளே வந்து வீட்டு வேலையும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணின்னு மெயின்டைன் பண்ணின்னு தான் வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் சமைக்கிற ஒரு டைமில் தான் நான் வந்து அது வேகிற டைமில், அதாவது குக் ஆகிற டைமில் நான் வந்து எல்லா வீடியோஸ்க்கும் எடிட்டிங் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது ரொம்ப எனக்கு இக்கட்டான நிலைமை அப்படி சொல்லுவாங்கன்னா அந்தமாரி. ஆனாலும் பரவாயில்ல, இது என்னோடய ஃபேஷன் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. இந்தமாரி வீடியோஸ் போடுறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டு பார்க்குறவங்களுக்கும் என்னோடய வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு நான் இப்போ ரொம்ப சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, என்னோடய சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்போலேருந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 2003 ஓப்பன் பண்ணேன் சேனலை. பட் பார்த்திங்கன்னா 3 ஓப்பன் பண்ணால் எனக்கு வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு அந்த ஒரு இதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் அந்த 1 இயர் வேஸ்ட்டாக போச்சு. பட் இப்போ வந்து அதுக்கப்புறம் 2004 கொஞ்சம் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்புறம் 2004 ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் வந்து 5லலாம் கொஞ்சம் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கூட கொஞ்சம் என்னோடய வாய்ஸுங்களை பார்த்துருப்பீங்க. அந்தமாரி ரொம்ப, அதாவது கொஞ்சம் எனக்கு வந்து பேசுகிற ஜாஸ்தி தான் இல்லை. இப்போ உங்கள்கிட்ட பேச எனக்கு வந்து நல்லா பேசுகிறேன். ஸோ எங்களுக்கு இந்தமாரிலாம் சான்ஸ் கொடுக்குறதுனால ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் அப்படின்றதோட நம்ம எல்லாருமே லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அப்புறம் அதான் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் நிறையா. அப்புறம் பசங்களை வச்சுட்ருக்கோங்க, வீட்டை மெயின்டைன் பண்ண, இதெல்லாமே நம்மள மாரி லேடிஸுங்களுக்கு நான் எல்லாருக்காக சொல்கிறேன். வேலை நம்மளால் வெளியில் போக முடியல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன். மாமா வந்து வேலையெல்லாம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க. நம்ம பிஸ்னஸ் இருக்குது, அதை பார்த்துக்கலான்னு. பட் எனக்கு ரொம்பவே இதுவாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் இருக்கோமே, ஏதோ செய்கிறேன். பட் வேலை, பிஸ்னஸ் எல்லாமே செய்கிறேன். பட் ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கானது நான் எதனா பண்ணணும், என்னோடய ஃபேஷனாக எதனா பண்ணணும், இது ஓகே அப்படின்னு யோசிக்கும்போது இதையே நம்ம வீடியோவாக போடலாமே. எத்தனையோ பேர் போடுறாங்கோ, நானும் பார்க்குறேன், என்னமாரி லேடிஸும் பார்க்குறாங்கோ. ஸோ அவங்களோட இதுவும் இருக்குது. பட் அதனாலவே நானும் சூஸ் பண்ணி இந்தமாரி என்னோடய லைஃப் ஸ்டோரி, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப் ஸ்டைல் விலாக் அப்படின்னு சொல்லிவே ஃபுல்லாக என்னோடய லைஃப்பில் என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் சொல்லலாம். என்னென்ன பண்ணுறேன், நான் என்னென்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதாவது நம்ம ஓகே, டைம் இல்லை இப்போ நினைக்கிறேன். நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணும்போது சொல்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா இதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் என்னோடய லைஃப் ஸ்டோரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு ஸ்டோரியாகவே சொல்கிறேன். என்னோடதில் என்னென்ன நடந்தது, என்னென்ன நடந்துச்சு அப்படி எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு அப்புறம் வந்து கிரேவி பண்ணேன். இது வந்து லிவர் கிரேவி. ஸோ 2த்தையும் முடிச்சுட்டு எல்லா வேலையும் குளித்து முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் கீழே உக்காந்து சாப்பிட்லாம் அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் இன்றைக்கி கீழே தான் உக்காந்து சாப்பிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் இதுமாரி உக்காந்து சாப்பிட்டு. ஏன்னா டைம் இல்லாமல் ஆளுக்கு ஒருத்தராக சாப்பிட்டுட்டு போயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்